ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ இந்த இந்த மேல் பகுதியில முட்டியில உங்களுக்கு வலி இருக்கு, இல்லாட்டி இந்த முட்டிக்கு கீழ் பகுதியில வலி இருக்கு அப்படின்னா, மெயினா இந்த இடம் வீக்கா இருந்ததுனாலும் உங்களுக்கு இந்த வலி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ இடது கால்ல இடது முட்டியில வலி இருக்குன்னு நினைச்சுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் பேண்ட் கிடைக்குதுங்க, அதை நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு கால்ல இன்சர்ட் பண்ணிக்கங்க. இந்த முட்டி வரைக்கும் கொண்டு வந்து மேலே நிறுத்திட்டு நல்லா செவுத்துல அப்படி சாஞ்சிக்குங்க. சாஞ்சிட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுக்கோங்க, வந்துருங்க. அப்படி முட்டியை அப்படி காலை பின்னாடி வச்சுட்டு இதை 10 கவுண்ட் இந்த மாதிரி நல்லா சப்போர்ட் வச்சுட்டு எந்த கால் முட்டி வலி இருக்கோ அந்த சைடு இந்த குளூட்டியஸ் மேக்ஸிமம் சொல்லுவாங்க, அந்த குளூட்ஸை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ், இதை அப்படியே காலுக்கு கீழே கொண்டு வந்துருங்க. காலை நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. நல்லா முன்னாடி வந்துட்டு ஒரு வால் சப்போர்ட் வேணா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எந்த கால் வலி இருக்கோ அந்த காலில் பின்னாடி லிஃப்ட் பண்ணிட்டு 45 டிகிரிக்கு நேராக பின்னாடி போகாமல் சைடில் அந்த செவுத்துல தொட்டுட்டு திருப்பி வந்துடுங்க. செவுத்துல தொட்டுட்டு திருப்பி வந்துடுங்க. அது பண்ணிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். மூணாவது, இந்த மாதிரி ஒரு ரோலர் கிடைக்குது. இது எல்லா ஸ்போர்ட்ஸ் ஷாப்லையும் கிடைக்கும். அந்த ரோலரை இங்கே செவுத்துல நல்லா வச்சுங்க. முட்டி உயரத்துக்கு இந்த முட்டியை இப்படி லாக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல இப்படி லாக் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இந்த அந்த அந்த சப்போர்ட்லேயே இப்படி காலை ரெண்டையும் தூக்கி திருப்பி வரணும். இப்படி தூக்கிட்டு அடுத்த காலை தூக்கி அது இப்படி வரணும். இது மூணாவது எக்ஸசைஸ். நாலாவது எக்ஸசைஸ், செவுத்துக்கிட்ட நீங்கள் போயிடுங்க. போயிட்டு ஏன்னா இப்படி இப்படி போயிட்டு வரப்ப இப்படி சில பேருக்கு ஆடும், இது வந்து வலினால ஆடும். அதனால நல்லா செவுத்த சப்போர்ட் கொடுத்துட்டு அந்த சப்போர்ட்ல இப்படி இந்த காலை வந்து ஃப்ரண்ட்ல தூக்கிட்டு இப்படி கீழே கீழே போயிட்டு வந்தீங்கனாலே உங்க வலி நல்லா இருக்கும். இது வந்து எல்லாமே 10 கவுண்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு செட் பண்ணாலும் சரி, 2 செட் பண்ணாலும் சரி, இது தொடர்ந்து ஒரு 4-5 நாள் பண்ணீங்கனாலே உங்க நீ பெயின் குறைய ஆரம்பிக்கும். அப்படியே குறையலன்னா உங்க பிசியோதெரபிஸ்ட் போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.